என்னடி இது, குரல் இவ்வளோ கரகரான் இருக்கு, இவளையா நன்னா பாடுவான்னு சொன்னா? இல்லை மாமி, அவள் மழையில் நனைஞ்சுட்டா, அதான் தொண்டை கட்டின்னு இருக்கு. இன்னும் 2 நாளில் கச்சேரியில் வேற புக் ஆகியிருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கா. அதுதான் பிரச்சனையா? கவலையை விடு. இதுக்கு தானே நம்ம முன்னோர்கள் அதிமதுரம்னு ஒரு அற்புதத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கா. பாட்டு பாடுறவா, மேத்த பேச்சாளர், இவா இதைத்தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தா. 1 டம்ளர் வெந்நீரில் துளி அதிமதுரத்தூளை சேர்த்து குடித்தா தொண்டை நன்னா ஆகிடும். பாட்டு ஜோராக பாட ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு மட்டும் இல்லடி, வாய்ப்புண்ணுக்கு அதிமதுரத்தூள் கூட கொஞ்சம் தேன் கலந்து தடவினா வாய்ப்புண் குறைஞ்சிடும். அதிமதுரத்தை வெந்நீரில் ஊற வச்சு குடித்தா வயிற்று எரிச்சலும் குறைஞ்சிடும். வயிற்றில் உள்ள வயிற்றெரிச்சல் இல்லை, அதிமதுரம் சேர்த்து பால் குடிப்பது உடலுக்கு சுறுசுறுப்பை தரும்னு பாரம்பரியமாக நம்பப்படுறது. இப்பெல்லாம் இதை சொல்கிறவாலும் இல்லை, கேட்குறவாலும் இல்லை. நம்மளோட பாரம்பரிய பொக்கிஷத்தை எல்லாம் மறந்துட்டு எதுக்கெடுத்தாலும் மாத்திரை போட்டுன்றா. மாத்திரை எதுக்கு சாப்பிட்றாலோ அதை குணப்படுத்திட்டு கையோடு வேறு சைடு எஃபெக்டாக அழிச்சு வந்துடுறது.